ஜெய் ஸ்ரீ ஜெகநாத், ஜெய் கோமாதா, ஜெய் பாரத் மாதா. உங்கள் அனைவருக்கும், பசு பாதுகாப்பாளர்களுக்கும் பசு நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான பசுத்தாய் வணக்கங்கள். உங்கள் அனைவரிடத்திலும் நான் ஒரு விஷயத்தை மட்டுமே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய தொழில், உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமும் நன்றாகவே நடைபெற்று வரும். வாழ்க்கை முழுவதும் செல்வம் ஈட்டலாம், அனைத்து நலங்களையும் நாம் பெறலாம். ஆனால் இந்த வேலை இப்போது பசுத்தாயின் கண்ணியத்தையும் மரியாதையையும் பாதுகாக்கும் இயக்கம் நடைபெறும். இந்த வேலை இருக்கிறது இல்லையா, இது மறுபடியும் திரும்ப வரப்போவதில்லை. நினைவில் கொள்ளுங்கள், ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி கடந்து விட்டது. அப்போது உங்களில் பலர் கணிசமாக ஒத்துழைப்பு அளித்தீர்கள், சிலர் ஒத்துழைப்பு அளிக்காமலும் இருந்தீர்கள். அனைவருக்கும் என் இதயபூர்வமான நன்றிகள். அதே போல வரவிருக்கும் ஜூலை மாதம் 27ஆம் தேதிக்காக நாம் நம்மை தயார் செய்து கொள்வோம். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உங்கள் அனைவரிடத்திலும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று நாம் நம்முடைய அனைத்து பணிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் அருகில் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று விண்ணப்ப கடிதம் வழங்க வேண்டும். மறந்து விடாதீர்கள். ஜூலை மாதம் 27ஆம் தேதி, இந்த 2026ஆம் ஆண்டின் இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று நாம் அனைவரும் அவரவர் மாவட்டத்தில் இருக்கும் ஆட்சியர் அலுவலகம் சென்று விண்ணப்ப படிவத்தை நிரப்பிக் கொடுக்க வேண்டும். அதாவது எங்களுடைய பசுத்தாயை தேசத்தாயாக ஆக்க வேண்டும், பசுவதையை தடுக்க வேண்டும். இதற்கான மத்திய அரசு சட்டத்தை அமல் செய்ய வேண்டும். மேலும் 29 விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதற்கான வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் அனைவரிடத்திலும் என்னுடைய ஒரே விண்ணப்பம் என்னவென்றால், ஜூலை மாதம் 27ஆம் தேதி என்று நீங்கள் உங்களுடைய அனைத்து பணிகளையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு இதிலே மட்டும் ஈடுபட வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், யாரெல்லாம் இந்த பணியில் ஒத்துழைப்பு அளிக்கவில்லையோ அவர்களிடம் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். யார் பசுத்தாய்க்கு ஆதரவாக இல்லையோ அவர்கள் தங்களை பெற்றெடுத்த தாய்க்கும் ஆதரவானவர்கள் இல்லை. 2.5 ஆண்டுகள் யார் நமக்கு பாலூட்டினார்களோ, யார் நம்மை பெற்றெடுத்தார்களோ அவருக்காக நாம் வாழ்க்கையில் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்க்கை முழுவதும் நமக்கு பாலூட்டி வரும் தாயின் மீது நமக்கு எந்த விதமான பாசமும் இல்லையா? அவளுடைய வழியை நீங்கள் ஏன் இன்னும் உணரவில்லை? அவளுடைய கண்ணீர் உங்கள் கண்களுக்கு படவில்லையா? இப்போது ஒன்றும் கெட்டு போகவில்லை. உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களை நிதானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை இந்த இயக்கத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள். கடந்த காலம் திரும்ப வராது. சில மாதங்கள் கழித்து நமது பசுத்தாய் தேசத்தாயாக ஆகும் வேளையிலே நீங்கள் என்ன சம்பாதித்தாலும் புண்ணியத்தை சம்பாதிக்க வேறு சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போகலாம். இப்படிப்பட்ட அருமையான சந்தர்ப்பத்தை இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கிறார். இப்போது நீங்கள் இதில் கவனத்தை செலுத்தவில்லை, ஏதும் செய்யவில்லை என்றால் பிறகு எதுவுமே செய்ய முடியாது. மற்றவர்களுக்கு வாய்த்த நிலையே நமக்கும் வாய்க்கும். ஆகையால் அனைவரிடத்திலும், அனைத்து சனாதனிகளிடத்திலும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், மற்ற சமயங்களைச் சேர்ந்தவர்கள், நம்பிக்கைகளை உடையவர்கள் எல்லாம் பசுத்தாய்க்கு ஆதரவாக குரல் எழுப்பும் வேளையிலே இந்துக்களே, நீங்கள் உங்களுடைய கடமையை மறக்க விரும்புகிறீர்களா? உங்களுடைய கடமைகளை நினைவில் கொள்ளுங்கள். அனைத்து சனாதனிகளும் முன் வாருங்கள். எப்படி மாற்று சமயத்தவர்களும் நம்பிக்கையாளர்களும் முன்வந்து இதில் பங்கேற்கிறார்களோ அதே போல நீங்களும் முன் வாருங்கள். ஜூலை மாதம் 27ஆம் தேதியன்று அதிக அளவு எண்ணிக்கையிலே திரண்டு நீங்கள் உங்கள் அருகில் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே உங்கள் விண்ணப்ப படிவத்தை நிரப்பிக் கொடுங்கள். இந்த முறை எத்தனை முடிகிறதோ அந்த அளவுக்கு அனைவரிடத்திலும் கையெழுத்துக்களை சேகரியுங்கள், படிவங்களை நிரப்புங்கள். இதற்காக அதிக நேரத்தை ஒதுக்குங்கள். குறைவான நாட்களே இருக்கின்றன. ஜூலை 27க்கு பிறகு அக்டோபர் 27ஆம் தேதியன்று நாம் மீண்டும் முயல்வோம். மாநிலத்தின் தலைநகரிலே இதற்கு பிறகு 3 மாதங்கள் கழித்து தில்லிக்கு கொண்டு செல்வோம். ஆனால் இறையருளால் அதற்கெல்லாம் முன்னதாகவே இந்த இயக்கம் வெற்றி பெற்றுவிடும். அதன் பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இருக்காது. ஆகையால் உங்கள் அனைவரிடமும் மீண்டும் என்னுடைய ஒரே வேண்டுகோள், மிக விரைவாக இதிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க ஸ்ரீ ஜெகநாத், வாழ்க கோமாதா, வாழ்க பாரதம், கோ பிராணாம்.